ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்து தமிழில் ஒரு படம் எடுத்தாங்க. என்ன படம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் அழகிய தமிழ் மகன். படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்தனாலேயோ என்னமோ படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் அதே கண்டென்ட்டில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட பேர் தான் கிஸ். ஸோ இந்த கிஸ் படத்தோட கதையை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் கவின் நடிச்சிருக்க கிஸ் படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, யாராவது 2 பேர் கிஸ் அடித்தா ஹீரோவுக்கு அவங்களோட ஃப்யூச்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதனால் ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதை அவர் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, இந்த கிஸ் படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கார்ட்டூனில் ஒரு ராஜா காலத்து ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரியும் ரியல் லைஃப் ஸ்டோரியும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த மொத்த படத்தையே எடுத்திருப்பாங்க. ஸோ கவின் எப்பயுமே ஒரு யூனிக்கான ஸ்கிரிப்டாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறான்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட டாடா, லெஃப்ட் ஸ்டார் அண்ட் வந்து பிளடி பெக்கர், இந்த 4 படத்துக்குமே சம்மந்தமே இருக்காது. ஒவ்வொன்றும் யூனிக் ஸ்கிரிப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் லவ் ஜானர்லேயே ஒரு யூனிக் ஸ்கிரிப்டாக இருக்குது. ஃபேண்டசியா, ரோம்காமா, இல்லை ஒரு எமோஷனல் ட்ராமாவா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு அதே நேரம் படத்தோட கனெக்ட் பண்ணி கொண்டு போகிற படமாக இந்த கிஸ் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயினா பிரீத்தி அசராதி நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி அயோத்தி படத்தில் இந்த டாட்டர் கேரக்டரில் வந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் அவங்களோட ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே கனக்கச்சிதமாக நமக்கு பார்க்குறவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏஓஎம் படத்தில் சிம்பு ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார்ல, ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் மாஸ்டரு. கிட்டத்தட்ட ஒரு 2005லேருந்து சினிஃபீல்டில் இருக்கார். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் அழகாக ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு சீனையுமே செதுக்கி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இது ஒரு சின்ன கதை தான், அதே மாதிரி ஒரு சிக்கலான கதையும் கூட. ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்து ஃப்ளாப்பாக இருக்குது. ஸோ அதே ஜானரில் எடுத்து அந்த படத்தை ஹிட்டும் ஆக்கியிருக்காரு. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் ரைட்டிங்கில் அப்படி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இவங்களாமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லாலா லாண்ட், ஓமை கடவுளே, பியார் பிரேமா காதல் இந்த மாதிரி படம்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஸோ அந்தளவு ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது இந்த படம். நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.